தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் அநேகர் தங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். ஆபிரகாமும் தேவன் தனக்கு சொன்னபடி ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான ஆடு மாடுகளும் அவனோடு கூட லோத்துவும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு கடந்து போனார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில் பெத்தேலுக்கும் ஆயுக்கு நடுவாக கூடாரம் போட்டு அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இருவருக்கும் அதிகமான அளவு ஆடு மாடுகள் இருந்தபடியால் அந்த பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. அது மட்டுமல்ல, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், இந்த தேசம் எல்லாம் உன்முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். யோர்தான் நதிக்கு அருகான பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாக இருக்க கண்டான். ஆகவே யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். தான் தெரிந்தெடுத்த அந்த தேசத்தில் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாதவர்களும் மகா பாவிகளும் இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமோ தான் இருந்த இடத்திலேயே கூடாரம் போட்டு அங்கே வாசம் பண்ணினான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார். ஆனால் லோத்தோ செழிப்பான இடத்தை பார்த்து போனான். கடைசியில் அது பாவமும் சாபமும் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் ஆபிரகாமோ தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்த இடத்திலே தங்கினபடியால் தேவன் ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்கிறீர்களா? எனக்கு கிடைக்க வேண்டிய செழிப்பான ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களிடம் சென்று விட்டதே என நினைக்கிறீர்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாம் சொல்லப்பட்டது போல, இன்றும் உங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உங்கள் பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நீங்கள் தேவனை கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.